நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் யாரெல்லாம் பான் கார்டை ஆதார் கார்டோட இணைக்கலையோ சீக்கிரமாக இணைச்சிக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி A30s'ல 128GB கொண்ட மொபைலில் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. சேலுக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் விவோட Apex 2020 இமேஜ் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. Asusோட புதிய நோட் புக் வந்து சைனாவில் கூடிய ஆன்லைன் சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். யாரெல்லாம் பான் கார்டு பயன்படுத்துறீங்களோ அவங்க பான் கார்டை ஆதார் கார்டோட இணைச்சிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய பான் கார்டு அக்கௌண்ட் வந்து காலாவதி ஆயிரும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய இந்திய அரசாங்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. கடைசி நாளாக செப்டம்பர் 30ன்னு தெரிவிச்சாங்க. பட் அந்த செப்டம்பர் 30க்குள்ள முடிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசம்பர் 31, 2019 உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள நீங்க பான் கார்டை ஆதார் கார்டோட இணைச்சிக்கோங்க அப்படிங்கிறத தெரிவிச்சாங்க. ரெண்டு வழிகளில் நீங்க பண்ண முடியும். ஒன்று ஆன்லைன் மூலியமா, இன்னொன்று SMS மூலியமா நீங்க இணைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆன்லைன் என்ன சைட் அப்படிங்கறத அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஒரு சில ஸ்டெப்ஸையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முடிஞ்ச எஸ்எம்எஸோட நம்பரையும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே நான் பதிவு பண்றேன். சாம்சங் கேலக்ஸி A30s மொபைலில் செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ணாங்க. அப்போ 4GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருந்தாங்க. அதோட விலை என்னவா இருந்துச்சுன்னா 16,999 ரூபாய்க்கு இருந்தது. பட் ஒரு சில காரணங்களுக்காக அதோட பிரைஸை வெகுவாக குறைச்சாங்க. 14,999 ரூபாய்க்கு இப்போ அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே சாம்சங் கேலக்ஸி A சீரிஸ்ல 30s மொபைலில் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். என்ன பிரைஸ் 15,999 ரூபாய்க்கு நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுல சூப்பர் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 25 மெகா பிக்சல் கேமரா, பிரைமரி கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4000 mAh பேட்டரி, அவங்களோட சொந்த சிப்செட் எக்ஸினோஸ் சிப்செட். இந்த மாதிரி விஷயங்களை இந்த சாம்சங் கேலக்ஸி A30s மொபைலில் 128GB கொண்ட மொபைலில் நீங்க எதிர்பார்க்க முடியும். ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். விவோட Apex 2020 மொபைல் வெற்றிகரமாக லான்ச் ஆக போது. அதோட இமேஜ் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில். அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெசல்லெஸ் டிசைன் உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் ஹை ஸ்க்ரீன் ரேஷியோ, பவர்ஃபுல் கேமரா, அதுக்கப்புறம் பாப்அப் செல்ஃபி கேமரா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. லான்ச்சிங் வரும்போது தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் Asus ஒரு புதிய நோட் புக் லேப்டாப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எதோட சீரிஸ் பார்த்தீங்கன்னா ProArt சீரிஸில் வந்து லான்ச் பண்ணாங்க. Asus ProArt Q17 நோட் புக் லேப்டாப் வெற்றிகரமாக லான்ச்சும் பண்ணாங்க. மார்க்கெட்டில் அவைலபிளாகவும் இருக்கு. ரெண்டு வேரியண்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. Core i5லையும் Core i7லையும். இதில் Core i5 வந்து உங்களுக்கு 5,999 சைனா கரன்சிலையும், Core i7 வந்து உங்களுக்கு 6,799 சைனா கரன்சிலையும் அவைலபிளாக இருக்குது. அங்குள்ள ஆன்லைன் சைட்டில் இந்த Asusோட ProArt Q17 லேப்டாப்பை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஷோமி தங்களுடைய எக்காலஜிக்கல் கம்பெனியான வயோமி மூலியமாக ஒரு இன்டர்நெட் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னால் டோருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 இன்ச் IPS ஃபுல் டிஸ்பிளே வந்து இணைச்சிருக்காங்க. அது மூலிமா இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஒரு சில விஷயங்களை இயக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் கூடுதலான தகவல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வேற என்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் அந்த IPS டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிஜி ஆப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் கூடுதலான தகவலாக பார்க்க முடியுது. இதோட கொள்ளளவு என்ன பார்த்தீங்கன்னா 450 லிட்டர் கொண்ட கொள்ளளவாக இருக்குது இந்த வயோமியோட இன்டர்நெட் ரெஃப்ரிஜரேட்டர். என்ன விலையில் கிடைக்குன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் 5,999 சைனா கரன்சியில். பட் அவங்களுடைய க்ரௌட் ஃபண்ட் யூபின் மூலியமாக நீங்கள் 3,499 சைனா கரன்சியில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பட் இன்னமும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஷோமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓடி வாங்கிக்கோங்க தேவைப்பட்டா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபேஸ்புக்கோட வாட்ஸ்அப் அவங்களுடைய அப்டேட் வந்து எப்போ வரும் எப்படி வரும் நமக்கே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் டான்னு வந்துடும். பட் அது வரதுக்கு முன்னாடியே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில வெப்சைட்டுகளில் அது வருது இது வருது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்களை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து 100% உண்மையாக இருக்காது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் உண்மையாக இருக்கும். அந்த வழியில் தான் இப்போ வந்து வாட்ஸ்அப் ஒரு புதிய அப்டேட்டை சீக்கிரமாக இருக்க போகிறாங்க. அதாங்க டெலிட் மெசேஜ். அதாவது நீங்கள் குரூப் சேட்டில் வந்து ஒரு மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த மெசேஜ் வந்து எத்தனை மணி நேரம் வரைக்கும் இருக்கணும், எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும், எத்தனை வாரம் வரைக்கும் இருக்கணும், எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும், இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் இத்தனை நாள் வரைக்கும் அந்த குரூப் சாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அது காணாமல் போயிடும். ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து வாட்ஸ்அப் குரூப் சாட்டில் கொண்டு வரப்போதாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா டார்க் மோட். இந்த ரெண்டு விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், பயன்பெறலாம். நீங்கள் ரியல்மியோட வெறித்தனமான ஃபேனா அப்போனா ஒரு நியூஸ் இருக்கு உங்களுக்கு. அதாங்க 7 ஜனவரி 2020 ரியல்மி பட்ஸ் ஏரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா. இந்தியாவில் இல்லைங்க, சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ரியல்மியோட பட்ஸ் ஏரை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே இது இந்தியாலையும் வரும்.
பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகம் முழுக்க நம்ம பயன்படுத்துகிற ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. இந்த ஆண்ட்ராய்டு எல்லோராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா இருக்குன்னு சொல்லலாம். இவங்க ஆண்ட்ராய்டு 10 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, ஆண்ட்ராய்டு 11 வந்து லான்ச் பண்ண போறாங்க. நமக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு போன்ல வீடியோவை ஷூட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஃபைலில் அதிகபட்சமாக 4GB வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அதுக்கு மேலேனா தொடர்ச்சியாக ஷூட் பண்ண முடியாது. இந்த லிமிட் தான் இது வரைக்கும் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்திருந்தோம். அதை இப்போ உடைக்க போகிறாங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு 11ல் இந்த ஃபார்முலாவை உடைக்க போகிறதாக வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இனி ஒரு சிங்கிள் ஷூட்டில் நீங்கள் 4GBக்கு மேலேயே வந்து நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு சில நியூஸ்களில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 11 வந்து முழுமையாக லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஷோமியோட MIUI 11ல் ஒரு புதிய ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர் தான் எர்த்குவிக் ஃபியூச்சர். இந்த எர்த்குவிக் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நிலநடுக்க வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய இந்த ஃபியூச்சர் தான் இந்த எர்த்குவிக் ஃபியூச்சர். அதுவும் ஷோமியோட MIUI 11ல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதே ஃபார்முலாவை வந்து விவோவும் தங்களுடைய ஃபன் டச் OS 10 மூலியமா எர்த்குவிக் ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ண போகிறாங்களாம். நல்ல விஷயம் தானே, எல்லா கம்பெனியும் பயன்படுத்தினா நல்லது தானே, இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே. ஸோ உங்களுடைய ஃபோன் விவோட ஃபன் டச் 10 இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய நாட்களில் இந்த எர்த்குவிக் ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டெக் நியூஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.